வெல்கம் பேக் டு கிரிக்பல்ஸ். இப்போ ரொம்ப முக்கியமான மேட்ச் பார்க்க போறோம். கேம் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஜிடி. இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பொசிஷன்ல இருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மேபி டாப் 4 என்டர் ஆகலாம். இஃப் இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு தோத்தா. லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் வீடியோ. பிஃபோர் கெட்டிங் திஸ் வீடியோ, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் சிஎஸ்கேவோட லாஸ்ட் மேட்ச் ஃபார்ம். ஜஸ்ட் அன்பிலீவபிள். 100 ரன் பிளஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இவ்வளோ ஒன் சைடா தோத்ததே இல்லை. ஜஸ்ட் அன்பிலீவபிள். சரி, ஓகே, இந்த மேட்சோட டாஸ் அண்ட் பிச் அனாலிசிஸ்க்கு போயிடலாம். சேப்பாக் விக்கெட், ஈவினிங் கேம். ஜிடியோட லைனப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இல்லை. வாட் டு டூ? டாஸ் ஜெயிச்சு எனி டீம் எனி டே சேசிங் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை ஒரு பெரிய வின்னிங் மொமெண்டம்லேருந்து வராங்க. ஜிடி லாஸ்ட்லேருந்து வராங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் இது செகண்ட் சைக்கிள் ஆஃப் ஐபிஎல். ஸோ ரெண்டு டீமுக்கும் இம்பார்ட்டன்ட். பிளேயர்ஸ்க்கு புஷ் பண்ணியே ஆகணும். இப்போ புஷ் பண்ணி டாப் 4 அப்படி இப்படி போயிட்டு வந்தாதான் ஓரளவுக்கு அவங்களுக்கு சீல் பண்ண முடியும் டாப் 4. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரெண்டு டீமுக்கும் இம்பார்ட்டன்ட் கேம். சேப்பாக்கில் சேசிங் தான் எந்த டீமாக இருந்தாலும். குட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இடத்தையும் மொட்டை வெயில்ல பவுலிங் பண்ணணும்னா ஐயோ ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 40+ டிகிரி கன்ஃபார்ம் நாளைக்கு இருக்கும். ப்ளஸ் அதுவும் விக்கெட் டேர்ன் கன்ஃபார்ம் கொடுக்கும். அதனால செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட விட்டா அந்த டீம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். கடைசி 5 over 7 over லைட்ஸ் ஆன் பண்ணும்போது மேபி கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக ஆகலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட், பிளேயிங் 11 அனாலிசிஸ் கம்பேரிஷன். லெட்ஸ் கெட் இன் டு டாப் ஆர்டர். இங்கே சஞ்சு சாம்சன், ருத்ராஜ், சஃப்ராஸ் கான், இவங்க 3 பேர் ஆடுறாங்க. அங்கே இம்பார்ட்டன்ட் சுக்மன் கில், சாய் சுதர்சன் அண்ட் பட்லர். இவங்க 3 பேரும் கன்சிஸ்டண்டா இருந்தால் தான் ஜிடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இங்க யாராச்சும் ஒருத்தர் அடிச்சிடுறாங்க. எப்படியாச்சு ருத்ராஜ் தவிர சப்ராஸோ சாம்சன் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. யாரு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தெரியுறா பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ் கேம்? இந்த கேமுக்கு முன்னாடி டாப் 3 கம்பேர் பண்ணா டாப் 3 கம்பேர் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான். ஜிடி டாப் 3 ஹெவி. அந்த இதுல தான் போறாங்க இந்த சீசனே. சிஎஸ்கே பேலன்ஸ்டா இருக்காங்க. ஆனா ஒருத்தனுக்கு கிளிக் ஆச்சுன்னா அந்த மொமெண்டம் எடுத்துட்டு போக மாட்டான். அதுதான் தப்பு. அன்னைக்கு நாள்ல அடிக்கிறான், அடுத்த மேட்ச் திடீர்னு அடிக்க மாட்டான். யாரை நம்பி அவங்க டீம் ஒரு மாதிரி இப்பதான் செட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கேம், ஹோம் கேம். ஓகே, இப்போ இங்க ருத்ராஜோட ஃபார்ம் கன்சர்னா இருக்கு. மேபி டுமாரோ ரொம்ப நல்ல டைம் எடுத்து ஆடலான்னு நான் சொல்றேன். இந்த மும்பையில் அந்த பால் அடிச்சிருக்கே தேவையில்லை. ஆல்ரெடி 2 4 வந்துருச்சு. நீ ஏன் ரிஸ்க் எடுத்து இன்சைட் அவுட் எடுக்கிற? இன்சைட் அவுட் ஆடும்போது ஃபீல்டரும் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் இருந்தாங்க. லாங் ஆஃபாக கவர் பண்ணி அடிச்ச. அப்படி அடிக்கும்போது நீ ஃப்ளாட்டாக ட்ரை பண்ணணும். நீ ஏரிஸாக கொடுத்தீங்கனாவே ஃபீல்டரு கவர் பண்ணி கட் பண்ணிடுவாங்க 30 மீட்டர் 40 மீட்டர் கூட. ஆனால் பால் ஏர்ல இருக்கு, உனக்கு பாலுக்கு வரக்கு டைம் இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு ஷார்ட் செலெக்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். He can be a better batsman. He will be a good in good state of mind கூட இருக்கலாம். பட் அவரோட ஃபார்ம் பேட்டிங்கோட டச் என்ன சொல்றது, ஒன்னும் கொஞ்சம் மோர் திங்க் பண்ணி ஆடலாம். அந்த பாலை ஃபிளாட்டா உருட்டி ஆடலாம், இல்ல ஃபிளாட்டா எடுத்து அடிச்சிருக்கலாம் ஸ்ட்ரெயிட்ல. டைமிங் ரிலேட் பண்ணி அவன் ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல ஆடலடா. அவன் அவுட் ஆயிருவோமோ பயந்து ஆடுற மாதிரி இருக்கு. இந்த பாலுக்கு இந்த ஷாட் போலாமா இல்ல நிறுத்தி ஆடலாமா, எந்த ஒரு டேக் ஆன் பண்ணலாம், அவன் யோசிச்சு ஆடுறான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரீ பண்ற மாதிரி ஆப்போசிட்ல ஒருத்தன் ஆடி செகண்ட் ஃபீல்டில் ஆட சொல்லி கொஞ்சம் டச் வந்தோடனே அப்புறம் அப்படியே டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சா மேபி அவன் ஃபார்முக்கு வரலாம். போன மேட்ச் ருத்ராஜ் அவுட் ஆனதுக்கு சஞ்சு ஒரு காரணம் நான் சொல்லுவேன். என்னதான் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க, சஞ்சு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஓகேவா? ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்தா 2 பேர் கலக்கலாம். சஞ்சு என்ன பண்ணாரு, நீ பவர் பிளேல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடினாரு. லென்த் பால்லாம் ஸ்ட்ரோக் வச்சாரு. நிறைய ஹர்திக் பாண்டியா லூஸ் பால் போட்டனாலதான் அடிச்சாரு. இல்லைனாலும் லென்த்ல போட்டிருந்தா சிங்கிள் கேப் ஃபைன் பண்ணதான் பார்த்துருப்பாரு. அதனால அந்த மாதிரி டைமிங்ல நீ சஞ்சு சாம்சன் நீ போய் அடி. நீ தான் ஆல்ரெடி நல்ல ஃபார்ம்ல இருக்க, அடிச்சு கொடு. இந்த இடத்துல செகண்ட் ஃபீல்ட்ல ஆட வை. ருத்ராஜ் செகண்ட் ஃபீல்டில் ஆட வை. நீ கேப்டனா பேசு, நான் பேட்டர் நான் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி. அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சஃப்ராஸ் லுக்கிங் குட். அதே ஜிடியோட சைடு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் கம்மிங் ஆஃப்டர் செஞ்சுரி கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் கில்லு சாய் சுதர்சன்
கன்ஃபார்ம் நின்று ஆட போறாங்க, விக்கெட் லூஸ் பண்ண மாட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு 1 more 100 விக்கெட் பார்ட்னர்ஷிப் லோடிங் நினைக்கிறேன். ரொம்ப சென்சிபிளா ஆடுவாங்க. அவங்க 3 பேர் தான் நின்று ஆடணும்னு தெரிஞ்சிருக்கு டீமுக்கு. அதை அவேர் பண்ணி பெர்ஃபெக்டா ஷார்ட் செலெக்ஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கு. போன மேட்ச் சின்னசுவாமியில ஃப்ரண்ட் ஃபுட்ல பால் வந்து சரியா டைம் பண்ண முடியலன்னு எல்லா பாலும் பேக் ஃபுட்ல போய் போய் அடிச்சாரு. அந்த பால்லாம் கரெக்டா மீட் ஆனனால டச் வந்துருச்சு சாய். அதுக்கப்புறம் அவர் நிறுத்தவே முடியல. ஸ்லோவா ஆனான்னு சொன்னாங்க. பட் இஸ் கேப்பபிலிட்டிக்கு இவரெல்லாம் சூப்பர், அவருக்கெல்லாம் சூப்பர் நாக் தான் சொல்லணும். ஃபாஸ்டஸ்ட் 2000 அதெல்லாம் கிறிஸ் கெயில விட ஒரு இன்னிங்ஸ் முன்னாடி எல்லாம் ஜஸ்ட் அன்பிலீவபிள். எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஸ்டேடியத்தில் இருக்கிறீங்க, ஒருத்தர் கூட கை தட்டல. ஒருத்தர் மீன்ஸ் ஓவராலாக சொல்ற பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ணல. ஓகே, அது நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டில். இந்த இடத்துல தான் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சிருக்காங்க போத் பவுலிங் அண்ட் பேட்டிங். ஓகேவா? பேட்டிங்ல சிவம் தூபே, பிரிவிஸ் வராங்க. வித் யார் வரா? ஓவர்டன். ஃபினிஷிங் அப்படியே சேர்த்திட்டோம்னா ஓவர்டன் அவங்களாம் வராங்க. கொஞ்சம் பின்னாடி டெய்ல் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓவர்டன் 5 டவுன் இஸ் தட் குட். 6 டவுன்ல அகில் ஹுசைன் வராரு. ஆனாலும் சிவம் தூபே, பிரிவிஸ் 2 பேர் நின்னா போதும், அடிச்சு போடுவாங்க எப்படியாச்சும். நிக்க மாட்டானே தூபே. சரி, ஓகே, ஒரு நாள் மேபி அடுத்த நாள் நல்லா ஆடலாம். அதே அந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கு. வாஷிங்டன் ஹோல்டர் உள்ள இறக்கி இருக்காங்க. ரஷித் கான், தெவாட்டியா. ஒரே ஒரு பெட்டிஷன் சிஎஸ்கேக்கு, தூபே தயவு செஞ்சு சர்க்கிள்குள்ள ஃபீல்டிங் நிக்க வைங்க. ஃபீல்டிங்கே நிக்க வைக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி சப்ஸ்டிடியூட் இருங்க. அது ரூல்ஸ் இருக்கு. ஒரு அப்பப்ப மட்டும் ஏதோ முக்கியமா இல்லாத போது உள்ள கொண்டு வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ஹேவ் டு இம்ப்ரூவ் தான் சொல்லணும். நிறைய இம்பார்ட்டன்ட் கேட்ச் விடுறாரு. சரி, ஓகே, ஓவராலா பார்த்தோம்னா இந்த மிடில் ஆர்டர் பேட்டில்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. பவுலிங்ல அகில் ஹுசைன், நூர் அகமத் பவுலிங் ரியலி வெல். லாஸ்ட் மேட்சோட வராங்க. கன்ஃபார்ம் சேப்பாக் விக்கெட்டை கொஞ்சம் உடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் டேர்னர் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஜிடியை சுருட்டுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதே இந்த சைடு பார்த்தா ஷாருக் கானுங்கிறாங்க. அவன்லாம் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல. திவாட்டியா ஒரு மேட்ச் ஒன்று, ஒரு மேட்ச் அடிச்சான். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல. ரஷித் கான் அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரு, ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பட் ஜேசன் ஹோல்டர் அடிஷன் ரியலி குட்னு நான் சொல்கிறேன். ஸ்லோவாக இருந்துச்சுன்னா விக்கெட்டு வந்து நச்சுன்னு இன்டு த விக்கெட் ஸ்லோயர் பால் போட்டு ஓவர் ஓட்டிடுவார். பேட்டிங்கில் நீ என்னதான் விக்கெட் ஸ்லோவாக இருந்தாலும் நீ லென்த்லேயே தூக்கி போட்டாலும் அப்படி எட்டி போய் தூக்கி எரிஞ்சிருவாரு. ஸ்பின் சூப்பரான ஹிட்டர். அவருக்கு பவுலிங் போடுறதும் கஷ்டம். அதனால இப்போவாச்சும் திருந்தி ஜிடி ஃபீல்டிங் கிளென்ஃபில் பண்றான். அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அங்க 10 ரன் அடிக்கிறான், இங்க 5 ரன் அடிக்கிறான். மொத்தம் 15 ரன். ஐ மீன் 10 ரன் அங்க சேவ் பண்றான், இங்க 5 ரன் அடிக்கிறான். 15 ரன் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஜேசன் ஹோல்டர் கொண்டு வந்தா பவுலிங் ஆப்ஷன் பிளஸ் ஹிட்டர். ஓகே, இப்போ திருந்தினாங்க. இந்த பேட்ல பார்க்கும்போது ஹூ லுக்கிங் குட்? சிஎஸ்கே மிடில். மேபி ஜேசன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இந்த பேட்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஜிடி. நெக்ஸ்ட் பவுலிங். பிரேவிஸோட ஆடானே ஒரு நல்ல பொட்டன்ஷியலா தான் தெரியுது. அவன் பிக் ஸ்கோருக்கு போயே ஆகணும். ஒரு சைடு இருந்து மேட்சை முடிச்சு கொடுக்குற எபிலிட்டி அவனுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு சைடுல இருந்து அடிச்சு கொடுத்தே ஆகணும். சிஎஸ்கே அடுத்த மூவ் ஆன் வேணும்னா. பிரேவிஸ் ஒரு சூப்பர் ஹிட்டரா. என்ன சொல்றது, அவர் வந்து கேம் அவேர்னஸை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா சிஎஸ்கேக்கு டெய்ல் ஏர்லியரா இருக்கு. 5 டவுன்ல ஓவர்டன் வராருன்னா டெய்ல் எல்லாம் கொஞ்சம் 7 டவுன்ல வருவாரு இங்கிலாந்துக்கு ஓவர்டன். இங்க 5 டவுன்ல வராருன்னா டெய்ல் கொஞ்சம் லைட்டா இருக்கு. லைட் மீன்ஸ் 5 டவுன்லயே வரனால டெய்ல் சீக்கிரம் வந்துடுறாங்க. அதனால பிரிவிஸ் சென்சிபிளா ஆடணும். இப்போ 17 ஓவர் அப்ப 3 விக்கெட், 16 ஓவர் இருக்கும்போது அடிக்க போறது வேற, 12 அப்ப நீ அடிக்க போறது வேற 3 விக்கெட். அப்ப கரெக்டான ஒரு 6ல 2 பால பிக் பண்ண பாரு. நோ லுக்குன்னு பாக்குற, அது விக்கெட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோ லுக் போகணும். ஏன்னா விக்கெட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா நீ நோ லுக் கரெக்டா பிக் பண்ணாம அது விக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நீ அது ஒரு ஷார்ட்டா இருக்கலாம். பட் நீ அதை வந்து சென்சிபிளா யோசிச்சு அடிக்கணும். நோ லுக் முக்கியமா, உன் டீம் முக்கியமானா டீம் முக்கியம். நீ அந்த இடத்துல ஒவ்வொரு பிச்சும் நின்று ஒரு பிச்சு நம்ம சர்ஃபேஸ் பத்திலாம் தெரியும்ல, நின்று ஒரு பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுக்கும் பிச்சு. டெல்லி விக்கெட் பார் ஸ்லோவா உருண்டு வரும். ஆனால் சென்னை விக்கெட் குயிக் டர்னர்,
ரேங்க் டேர்னர் மாதிரி கொடுப்பாங்க டெஸ்ட்ல. T20ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும், டேர்னும் இருக்கும், விக்கெட் உடைய நல்ல டேர்ன் கொடுக்கும். அந்த மாதிரி விக்கெட்டுக்குலாம் நோ லுக்கை விட நீ வந்து பார்த்து கரெக்டா அதை வந்து சென்சிபிளா ஆடி கொடு. ஏதோ லூஸ் பால் ரொம்ப ஓபியா இருந்தா மட்டும் பார்க்கணும். சரி, ஓகே, பவுலிங் பார்ப்போம். பவுலிங் சிஎஸ்கே ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் நம்ம ஆல்ரெடி நான் பேசின மாதிரி எக்ஸிகியூஷன் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பவுலிங் யூனிட்டா. நீ பும்ரா வச்சுக்கோ, நீ ஹர்திக் பாண்டியா வச்சுக்கோ, நீ நல்ல நல்ல பவுலர் வச்சுக்கோ, சாண்ட்னர், அல்லா ஏன்னா மும்பை ட்ரெண்ட் போல்டே வச்சுக்கோ. ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணல அவங்க, அதனாலதான் தோத்துட்டு இருக்காங்க. பும்ராவே இருந்தாலும் ஃபுல் டாஸ் போனா 6 போகும். நான் பும்ராங்க 6 அடிச்சேன்னு சொல்லக்கூடாது. பும்ரா போட்டது ஃபுல் டாஸ். ஏன்னா பும்ராட்ட ஃபுல் டாஸ் வரதெல்லாம் கஷ்டம். இல்லைனாலும் யாரா இருந்தாலும் இல்லை, நீ பும்ரானால மட்டும்தான் யாருக்கர் போட்டு டாட் பண்ண முடியும்ட்டு இல்ல. நீ முகேஷ் குமார் பேட்ஸ்மேன் மைண்ட ரீட் பண்ணும் ஃபர்ஸ்ட். முகேஷ் சௌத்ரி அடுத்து என்ன ஷாட், அவன் அடுத்து என்ன ஷாட் போக போறான், இப்ப சிங்கிள் ஆடி இருக்கான், அடுத்து எப்படியும் இது ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றானா இல்ல பவுண்டரிக்கு தான் போக போறானா, பேட்ஸ்மேன் மைண்ட் ஓரளவுக்கு ரீட் பண்ணிட்டாலே நம்ம பக்கத்துல இருந்து எஃபர்ட்டை போட்டா தானா விக்கெட் விழுகும், எப்படியும் விக்கெட் விழுகும். பேட்ஸ்மேன் மைண்ட் எல்லாம் ரீட் பண்றது அவ்வளவு கஷ்டம்டா, அவ்வளவு ஈஸி இல்ல, கஷ்டம். ஏன்னா அவன் என்ன இப்போ வர பேட்ஸ்மேன் எல்லாம் 360 டிகிரில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜிடில பட்லருக்கெல்லாம் பவுலிங் போடுறது ரொம்ப கஷ்டம். நீ சுப்மன் கில்லுக்கு போடுறது கூட, நீ சுப்மன் கில்லும் ஸ்ட்ராங் தான் ஒரு சைடு ஆஃப் த விக்கெட், ஃப்ரண்ட் அவருக்கு முன்னாடி இருக்க சைடுல பக்காவா பிக் பண்ணி போக மாட்டாரு. அதனாலதான் அவங்க எல்லாம் அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க மேக்ஸிமம் ஓப்பனிங்ல. சாய் சுரேஷனும் மேக்ஸிமம் போறது இல்ல. பட் லாஸ்ட் மேட்ச் ஏசலுடைய எல்லாம் லென்த் பால் வருதுன்னு தெரிஞ்சதையும் ஸ்கூப் போட்டாரு, அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். உனக்கு ரன்ஸ் வேணும்னா பேட்ஸ்மேன், அது சாய் சுதர்சன் எதிர்பார்க்க முடியாது. அவர் ரிஸ்க் கம்மியா தான் எடுப்பாரு. ஏசலூட் நினைச்சிருப்பாரா, ரீட் பண்ண முடியல. அதான் ரீட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் பவுலர் மைண்டை ஈஸியா பேட்ஸ்மேன் ரீட் பண்ணிடுறாங்க. ஏன்னு சொல்லு, ஏன்னா ஆப்ஷன்ஸ் கம்மிடா. நீ யார்கர் போடுறதுக்கு அந்த ஃபீல்டர் வச்சிருப்ப அப்படின்னா யார்கர் போட போறான்னு தெரியும். ஏன்னா பேட்ஸ்மேனு நீ பேட்டை மட்டும்தான் கையில வச்சிருப்ப அப்படின்னா நீ என்ன ஷாட் வேணா போலாம் அதை வச்சு, எப்படி வேணா கரெக்டா. ஏன்னா பவுலர் வந்து ஃபீல்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீ கணிச்சிடலாம் 3 ஷாட்டு. நீ வந்து யார்கர் ஃபீல்ட் செட் வச்சிருக்கானா யார்கர் டபுள் பஃப் பண்ணி பவுன்சர் போடுவான், இல்லைன்னா யார்கர் போடுவான்னு கணிச்சிடலாம். லென்த் எல்லாம் போட மாட்டான், அது ஈஸியா அடிச்சிடலாம். மிடானையில உள்ள வச்சா அதெல்லாம், அதனால பேட்ஸ்மேன் ஈஸியா கணிச்சிடறாங்க. வேற பவுலர் பேட்ஸ்மேன் மைண்ட் எல்லாம் கணிக்க முடியாது. ஏன்னா அவர் பேட்டை மட்டும் வச்சுட்டு இருக்காரு, அந்த பேட்டை வச்சு எந்த ஷாட் வேணா போலாம், க்ளூ எல்லாம் எதுவும் கிடைக்காது. அவர் பவுலிங் கரெக்டா போட வரும்போது தான் திரும்புறாங்க, முதலே திரும்பி நிக்கிறது இல்லை. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீ அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அகில் ஹுசைனுக்கு. கரெக்டான லைன் அண்ட் லென்த் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னால போட முடியும்னா ஹீ கேன் பி ஒன் ஆஃப் தெம். சாண்டரை பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகா தூக்கி வைப்பாரு. சஃப்ராஸ் கான் விக்கெட் பார்த்தீங்களா, அப்படியே அழகா ஃபிளைட் பண்ணி எடுப்பாரு, ஸ்வீப் போவாரு, போல்டு. அதே மாதிரி விக்கெட் நமந்தீர் ஆகும், இப்படி தூக்கி இப்படி காத்துல வைப்பாரு, அவர் போவாரு, அவுட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் தானியஸ் தண்டம், இப்ப வேற வெக்கமே எல்லாம் மும்பை வந்து ரீல் போட்டு இருக்காங்க அவர் நெட்ஸ்ல ஆடுறது. இவர் டேலண்ட் இருக்கு, நாங்க அதனாலதான் இறக்கி விட்டோன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இன்டைரக்டா. இப்ப நீ பாரு, நீ மித்த ரீல் வந்திருக்காது, ஹர்திக் பாண்டியா அடிச்சது, ரோஹித் சர்மா அடிச்சது, அவன் ரீல் வந்துச்சு, 2 ரீல் போட்டிருக்காங்க. அது என்னமோ போ பாப்பா, அது கேம் பிளான் வச்சு பாத்துக்கலாம், அப்ப பாத்துக்கலாம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு மும்பை மேட்ச். வேற அகில் ஹுசைனோட கம்பைன் பண்ணி நூர் அகமத், அவரும் கஷ்டம். சென்னை விக்கெட்ல ரொம்ப, அது ஈவினிங் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் அட்வான்டேஜ் நாளைக்கு ஜெயிக்க. நீ என்ன நினைக்கிற? ஜிடியோட பவுலிங் பத்தி பேசிட்டு சொல்லு. ஜிடி பவுலிங் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கானு. ஆனா அந்த நாள்ல பெர்ஃபார்ம் பண்றதுதான் அவனுங்க ஹார்ட் லென்த் அடி. ரபாடா பேஸ், அவன் போடுற பேஸுக்கு ரபாடா இன்க்ரீஸ் பண்ணிட்டான்டா. ஆனா ஆர்சிபில அந்த பேஸ் ஒர்க் ஆச்சு. நீ அந்த கிரவுண்ட்ல அந்த பேஸ போட்டா தொட்டா போகும்டா. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுடா, பேஸ் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். அது கரெக்டான பேட்ஸ்மேன். விராட் கோலிக்கெல்லாம் பேஸ் எல்லாம், படிக்கலுக்கு பேஸ் போட்டா காலில் போடக்கூடாது. அத பேஸ் போடும்போது கண்ட்ரோல் கஷ்டம்டா. காலில் போடாம அவனோட வீக் எதுன்னு தெரியுமா? நீ பாத்தீங்களா, ஒரு 3 பால் கட் அடிக்க போய் வேகமா போடும்போது சிராஜ் பால் 3 பால் கட் அடிக்கிறது விட்டான், கடைசி பால் கூட 6 அடிப்பான். அது வந்து கட் அந்த லென்த்ல, ஹார்ட் லென்த்ல ஆப் சைடு வச்சா அடிக்கிறது கஷ்டம். அப்ப என்ன புல் ஷாட் போவான், இங்க வர பால பிக் பண்ண பார்ப்பான், அப்ப வந்து கொடை கிளம்புறதுக்கு வாய்ப்பு. காலில் வந்து 150லயே ஓட்டாலும் அவ்வளவுதான், தொட்டா போதும்.
ஏன்னா அது வந்து எப்படின்னா ஒரே ஒரு நீ 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 இப்படி பாக்குற பால் வருது அவ்வளவுதான். வேற லென்த் பால் போடும்போது ஒரு டைம் பிச்சில் சிட் ஆகுது குத்துது. அப்ப வந்து நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் எவ்வளவு ஃபுட் போகணுமா, குத்தி பேக் ஃபுட் போகணுமா? அது ஒண்ணு, குத்தி எவ்வளவு வேகம் வருதுன்னு தெரியாது. நீ டப்புன்னு அடிக்க போவ, ஸ்கிட் ஆயிடுச்சுன்னா குடம் கிளம்பிடும், மூக்கு மேல ராஜா ஆயிரும். இல்ல நல்லா பிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். ஏன்னா ஓபி அதெல்லாம் எப்படின்னா நீ ஒரே டைரக்டா வந்து காலில் குத்திடும், அவ்வளவுதான். கிட்ட வந்து நீ பேட் இப்படி வச்சினா போதும், 150 பறந்துடும். ஸ்லோவா அந்த ஸ்லோ பால் டிசீவ் ஆனா மட்டும் கேட்ச் ஆகும். பட் இப்ப இருக்க பேட்ஸ்மேன் ரிஸ்ட் பவர், பேட்டோட பவர் எல்லாம் பறக்கதான் செய்யும். ஓவர் எக்ஸிகியூஷன். பட் சென்னைக்கு ட்ரபிள் பண்ணலாம்டா பேஸ் போட்டா, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இதா இருக்கும். ஓவராலா ஓகே, டீசென்டான அட்டாக் வச்சிருக்காங்க, அவங்களும் ஃபைட் கொடுப்பாங்க. ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ வித் ப்ரெடிக்ஷன். Who will be the batter to watch out for? I am backing up ருத்ராஜ் கெய்க்வாட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்லோவா ஆரம்பிக்கு, ஒண்ணுமே இல்லை, டைம் எடுத்து சஞ்சு சாம்சன் அடிக்க சொல்லி நீ ஸ்லோவா ஆரம்பிக்கு. ஃபார்முக்கு வந்தா சிஎஸ்கேக்கு நல்லது. சிஎஸ்கேவும் 4th பொசிஷன் போறதுக்கும் வாய்ப்பு அதிகம். பிளே ஆஃப் பிரகாசமா இருக்கும் அவங்களோட சான்சஸ். நீ என்ன நினைக்கிற? பேட்டர் டு வாட்ச் அவுட் யாரா இருப்பா? எனக்கு பட்லர். எஸ், பட்லர் ஆல்சோ டேஞ்சரஸ். பழைய இதுக்கு வந்தானா அவனை கொஞ்சம் நிறுத்தது ரொம்ப கஷ்டம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்ல அவன்லாம் டாப் 5ல வருவான். ஐபிஎல்ல பெரிய ஃபேம் உள்ள, ஓவரால்ல பயங்கர பவர் ஹிட்டர்ல அவன் டாப் 5ல கண்டிப்பா வருவான். ஸோ பட்லர் இஸ் a big name. பவுலர் டு வாட்ச் அவுட், ஐ எம் கோயிங் வித் நூர் அகமத். கன்ஃபார்ம் ஒரு 2 விக்கெட்டாச்சு எடுப்பாரு வித் டைட் ஓவர்ஸ் இன் த மிடில். 25 runs 2 wicket 4 over இன் மை எனக்கு வாஷிங்டன் சுந்தர், சென்னை பையன், சென்னை விக்கெட் ஏதாவது பவுலிங்கே போடாத ஒருத்தனை நம்பி எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. கன்ஃபார்ம் பார்ட் டைம் தான் நினைக்கிறாங்க. தூபே பிரிவிஸ்ல இருக்கும்போது கொடுக்கவே மாட்டாங்க. நீ வேற ஏதாவது சூஸ் பண்ணு. வேறயா? சாய் கிஷோர் வரலாம். அவனை எங்கடா உள்ளே கொண்டு வர மாட்டானுங்கடா. திவாட்டியா, ஷாருக் கான் யாராச்சும் உட்கார வச்சுட்டு நீட்டா கொண்டு வரலாம், தேவைப்படாத. இல்லைன்னா மேபி அசோக் சர்மா போன மேட்ச் ஆடல, ஒருத்தன் வந்தான்ல போன மேட்ச். ஓகே அவன் பேர் மறந்து போச்சு. சாய் கிஷோர் ஆட மாட்டான். யாரு? இவன்டா மாத்தர். ஓகே, இந்த ஃபைனல் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். யார் ஜெயிப்பா? சிஎஸ்கேவா ஜிடியா? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த மொமெண்டம் விட மாட்டாங்க. சேப்பாக் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியாச்சு. அண்ட் ஸ்பின் டு வின்னா தான் இருக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நீ என்ன நினைக்கிற? I am too backing CSK. ஹோம் கேம் அட்வான்டேஜ், ஃபேன்ஸ் சொல்லவே வேணாம், சேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, தோனி விளையாடுவாரா? கண்டினியூ தேர். கொஸ்டின் மார்க் தான். 50-50. போன மேட்சே ஏதோ சும்மா ஏதோ இன்சைட்ஸ் போட்டுருந்தானுங்க இன்ஸ்டாகிராம்ல, நெட்ஸ் ஆடுற மாதிரி. சோ நெக்ஸ்ட் மேட்ச் அவரால ஹிட் பண்ண முடியுது. ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் டவுட்ஃபுல்லா இருக்காமா. சரி, ஓகே, லெட்ஸ் see. தோனி அண்ணா நல்லா தான் இருக்கும், ஃபேன்ஸுக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி. லெட்ஸ் end this video and importantly subscribe பண்ணுங்க. we are giving videos daily, we are working hard. இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை, பட் இதுதான் உண்மை. thank you. ஃபெலிக்ஸ், நீ சரண் மாதிரி இல்லடா, நான் என்னைய பேச விட்டுற ஃபுல்லா.